வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும் மஞ்சள் தூள் ஒரிஜினலா? கலப்படத்தை கண்டறிய ஈஸியான 4 டிப்ஸ். சளி, இருமல் மற்றும் புண்ணுக்கு மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மஞ்சள் தூளில் 2 விதமான கலப்படங்கள் செயல்படுகின்றன. கடுகு, கொத்தமல்லி, சாம்பார் தூள், மஞ்சள் தூள் என அனைத்திலும் கலப்படம் செய்யப்படுகிறது. அதிகப்படியான லாபத்துக்கு ஆசைப்பட்டு சிலர் செய்யும் இந்த மோசமான செயல் பலரின் உடல் நலத்தை பாதிக்கிறது. அந்த வகையில் நீங்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் மஞ்சள் தூளில் எவ்வளவு கலப்படம் செய்யப்படுகிறது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் தூள் கலப்படம். சமையல் அறையில் தவிர்க்க முடியாத பொருளாக இருக்கும் மஞ்சள் தூள் சுவையூட்டியாக மட்டுமல்லாமல் ஆயுர்வேத மருந்தாகவும் பயன்படுத்துகிறது. சளி, இருமல் மற்றும் புண்ணுக்கு மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மஞ்சள் தூளில் 2 விதமான கலப்படங்கள் செய்யப்படுகின்றன. சுண்ணாம்பு, அரிசி மாவு, டார்ச் பவுடர் ஆகியவற்றையும் கலந்து மஞ்சள் தூளில் கலப்படம் செய்கின்றன. இவை பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்றாலும் ஊட்டச்சத்து இருக்காது. மற்றொரு முறையில் பளிச்சென்ற கலர் மற்றும் மினுமினுப்பை கொடுப்பதற்காகவும் லெட் குரோமேட் மஞ்சள் நிற மெட்டானிக் என்ற ரசாயனத்தை கலக்கப்படுகிறது. விஷத்தன்மை வாய்ந்த இந்த ரசாயனத்தை சாப்பிடும்போது இரத்த சோகை, குறை பிரசவம், மூளை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. கலப்பட மஞ்சள் தூள் மற்றும் நல்ல மஞ்சள் தூளை பார்த்தவுடன் கண்டுபிடிப்பது கடினம். ஒரு சில எளிமையான சோதனைகள் மூலம் கலப்பட மஞ்சள் தூளை கண்டுபிடித்து விடலாம். எப்படி கண்டுபிடிப்பது என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம். 1. மஞ்சள் மெட்டானில் ரசாயன சோதனை குழாய் ஒன்றை எடுத்து சிறிதளவு மஞ்சளை அதில் போட்டுக்கொள்ளுங்கள். அதனுடன் சிறிதளவு செறிவூட்டப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் சிறிது தண்ணீரையும் சேர்க்கவும். பின்னர் சோதனை குழாயை வேகமாக அசைத்து பாருங்கள். சோதனை குழாயில் இருக்கும் மஞ்சள் தூள் இளம் சிவப்பாக மாறினால் நீங்கள் பயன்படுத்தும் மஞ்சள் தூளில் மெட்டானிக் ரசாயம் கலந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். லட்டு, பிரியாணிகளில் கலர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. மெட்டானில் கலந்த உணவுப் பொருளை சாப்பிடும்போது குமட்டல், வயிற்றுக்கோளாறுகள் உண்டாகும். 2. சுண்ணாம்பு கலப்படம். சோதனை குழாய் அல்லது கண்ணாடி குடுவை ஒன்றை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சளை போட்டு அதனுடன் சிறிதளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை சேர்த்து கலக்குங்கள். உடனடியாக திரவ குமிழ்கள் உண்டானால் அதில் சுண்ணாம்பு கலந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். 3. தண்ணீர் சோதனை. மஞ்சளில் கலப்படம் இருப்பதை தண்ணீரை கொண்டு எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். கண்ணாடி டம்ளர் ஒன்றில் வெதுவெதுப்பான நீரை எடுத்து அதனுடன் மஞ்சளை சேர்க்க வேண்டும். கலக்க வேண்டாம். சுமார் 20 நிமிடங்கள் பின்னர் அதை மீண்டும் பார்க்கும்போது மஞ்சள் டம்ளரின் அடிப்பகுதியில் சேர்ந்திருக்கும் தண்ணீர் தெளிவாக இருந்தால் உங்கள் மஞ்சள் சுத்தமானது. கலங்களாகவோ அல்லது மஞ்சள் தண்ணீரின் மேல் மிதந்து கொண்டிருந்தாலோ அதில் கலப்படம் உள்ளது. மஞ்சள் வேர் கலப்படம். மஞ்சள் தூள் மட்டுமல்லாது வேரில் கலப்படம் செய்யப்படுகிறது. இதனை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் மஞ்சள் வேரை எடுத்து தண்ணீரை ஊற்றி கழுவுங்கள். வேரின் நிறம் மாறினால் அந்த மஞ்சள் வேர் ரசாயனத்தால் மெருகூட்டப்பட்டு இருக்கலாம். கலப்பட மஞ்சள் வேர் என்பதை உறுதி செய்யுங்கள். விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிய கடைக்காரர்களிடம் தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்